What's this? Oh my god. Ha! Three, two, one. Wow! நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாரையும் நம்ம தோட்டத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் முருங்கை மரம், அப்புறம் வாழை, அப்புறம் நம்ம வாழை தண்டு எடுக்கிறது, வாழைக்காய் பறிச்சிருக்கிறது, அப்புறம் பச்சை மிளகா எல்லாமே நம்ம ஒரு அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கு நம்ம சிநேகித கூட்டங்களில் இருக்கிற சகோதரர்மார் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் செலுத்துகிறேன். பாருங்கள், எல்லோரும் உற்சாகமாக நம்ம சகோதரர்கள் எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பண்ணுறதை பார்க்கலாம். யார் யார் என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அப்படித்தானே? எல்லோரும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு, யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு செம என்ஜாயான ஒரு வீடியோ தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம சகோதரர் வாழைத்தண்டு எடுத்துட்டாங்க. சூப்பராக அந்த தண்டை படுக்க போட்டு அப்படியே நல்ல ஒரு டேமேஜ் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்தாங்கங்க. நல்ல லாங்காக இருக்கிற வாழைத்தண்டு பாருங்கள், சூப்பராக இருந்தது. நாங்கள் இருக்கிற எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதை. இங்கே வாழைத்தண்டு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனாலும் நம்ம வீட்டில் உள்ளதை நம்ம சாப்பிட்றது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? அதை 4 துண்டாக கட் பண்ணி, அப்புறம் நம்ம பீச்சில் இருக்கிற தேங்காய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் இங்கே பாருங்கள், வாழைத்தண்டு கட் பண்ண அந்த இதில் இப்போ நம்ம அதுக்கு தண்ணி ரெடி பண்ணுறோம். அதுக்கு அது நீங்கள் ஏற்கனவே நான் முந்தி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் நான். இது கூட உண்மையிலே காட்ஸ் கிரேஸ் தான் இது. கடவுள் கிருபையாக அந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாரு. இந்த தண்ணிலாம் ரொம்ப நல்லது நம்ம சரீரத்துக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாழை மரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா விதமான சத்துக்களும் அதில் அடங்கி இருக்கிறது. வாரத்துக்கு ஒருக்க வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ இதெல்லாம் சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், கூரஞ்சிரியால் வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. இப்போ கூறு வாங்க வரீங்களா? நம்ம சகோதரன் சொல்லி கூவி கூப்பிட்டாங்க இல்லையா? ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு முருங்கைக்காய் எல்லாம் தோட்டத்துலேயே அப்படியே பறித்து நாங்கள் போட்டிருந்தோம். அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், பச்சை மிளகா பாருங்கள். அதுக்கப்புறம் பீச்சிலேருந்து கீழெல்லாம் விழுந்து கிடக்கும் இல்லையா சில நேரங்களில், அந்த தேங்காய், அப்புறம் நம்ம பறித்த தேங்காய் எல்லாம் நம்ம கொண்டு இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதில் நமக்கு இன்றைக்கி தேங்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு, பச்சை மிளகா எல்லாம் கிடச்சிதுங்க. செம ஜாலியான ஒரு நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். இதில் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க சரியா? உங்கள் கர்சர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. ஐ ஹோப் தட் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இது எல்லாமே சத்தான ஆகாரங்கள் நிறைஞ்சது. இதை கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்குற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்மளோட கூட நீங்கள் டியூன்லேயே இருங்க. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தேங்க்ஸை மீண்டுமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாய் பாய் எவ்ரி ஒன்.
வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் லட்சியங்கள் இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் இருக்கும். அது நிறைவேறணும்னா ட்ரீம், பிலீவ், அச்சீவ்.